24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மரிச்சி அப்படிங்கிற சூப்பரான ஒரு கன்னட படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2023 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, தொடர்ச்சியா நிறைய பேர் கொலை செய்யப்படுறாங்க. ஹீரோ இந்த கேஸை விசாரிக்கும் போதான் இறந்து போன எல்லாருமே டாக்டர்ஸ்னு தெரிய வருது. யார் அந்த கொலையாளி, ஏன் அவங்களை கொலை பண்றான், ஹீரோ அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஜாலியா சுத்தி பார்க்கலாம் மாதிரி காட்டு பகுதிக்கு வந்திருக்காங்க. இந்த குரூப்ல பாயல்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களும் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மர்ம நபர் இவங்களை ஃபாலோ பண்ணி போறான். இப்ப இவங்க பின்னாடி அந்த நபர் வந்து இவங்களை அடிச்சு சாகடிக்கிறான். அதே மாதிரி இவங்க மேல ஏதோ கெமிக்கலை ஊத்துன மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அந்த மர்ம நபர் அங்கிருந்து போகும்போது ஒரு சங்கு ஒரு பூவை வச்சுட்டு தான் போறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் ஒரு போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாரு. இப்ப இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இவரோட மனைவி பேர் மைத்ரி அப்படிங்கிறது. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. குடிச்சிட்டு காரை ஓட்டியிருக்காங்க. அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்க மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அவங்க சாகும்போது கர்ப்பமா இருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சீனியர் ஆபீசர் ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஏற்கனவே ஹர்ஷவர்தன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இறந்து போனார்ல, இப்ப ரெண்டாவதா பாயல்னு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, நீ சீக்கிரமா அந்த இடத்துக்கு போன மாதிரி சீனியர் ஆபீசரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பூவை வச்சுட்டு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அதுல இருக்கிற ஒரு இதழை மட்டும் எடுத்துட்டு போயிருப்பான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனார்ல, அவருக்கு பக்கத்துல ஒரு பூ கிடைச்சிருக்கும். இதெல்லாம் யார் பண்ணான்னு மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஆரிங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் தாவரங்களை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவர் இருக்காருல்ல, அக்கிராங்கிற ஒரு பொண்ணோட லிவிங்ல தான் இருந்துட்டு இருப்பாரு. அக்கிராவை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பீச் ஓரமா இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்கலான்னு முடிவு பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த கொலகாரன் இருக்கான்ல, ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. ஒரு இரும்பு ராடை வச்சு அந்த பொண்ணோட தலையிலே அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கெமிக்கலை அவங்க முகத்திலே ஊத்திருக்கான். அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணி தான் கொலை பண்ணிருக்கான் மாதிரி டாக்டரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஆரியும் அக்கிராவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா ஆரி கொஞ்சம் சோகமா உட்காந்துருக்காரு. ஏன் சோகமா இருக்கேன்னு மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்லன்னு மாதிரி ஆரியும் சொல்றாரு. நான் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரேன் மாதிரி சொல்லிட்டு ஆரியும் வெளியே கிளம்பி போறாரு. இதுக்கு முன்னாடி ஹர்ஷவர்தன் ஒருத்தர் இறந்து போனார்ல, அவர் டாக்டர் தான் இருப்பாரு. அவர் பக்கத்துல ஒரு பூ கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஒரு புலி பொம்மையும் கிடைச்சிருக்கும். இதை பத்தி எல்லாம் ஹீரோட டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அவனை சீக்கிரமா பிடிக்கணும் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அக்கிராவும் ஆரிய பாக்குறதுக்காக வெளியே வராங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ராமன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் அங்க உட்காந்துருக்காரு. இப்ப ஆரியும் அவர்கிட்ட போய் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் ஏன் அவர்கிட்ட போய் பேசலான்னு மாதிரி அக்கிராவும் தள்ளி நின்று பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட டீமும் அந்த கொலையாளி பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவனோட கால் தடம் கிடைச்சிருக்கும். ஒரு சைடு கால் மட்டும் ரொம்ப ஆழமா போயிருக்கும், இன்னொரு சைடு நார்மலா இருக்கும். இத பத்தி எல்லாம் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அடுத்து ராமன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மர்ம நபர் பின்னாடி வந்து அவரை தாக்குறான். வாய்க்குள்ள 2-3 தேனி போற மாதிரி பண்றான். அதுக்கப்புறம் துணியை வச்சு வாயை கட்டிடுறான். அடுத்து அவரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான். அதே சமயம் ஒரு கிளாஸ் அங்க வச்சுட்டு போறான். பக்கத்துல எப்பயும் போல ஒரு பூவையும் வச்சுட்டு போறான். இப்ப வேறொரு இடத்துல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆரிய பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா மூலமா தான் இவங்ககிட்ட பழகிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த சீன்ல அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு போலீஸுக்கு கால் பண்ணி ஒரு தகவல் சொல்றாங்க. அதாவது அங்க தங்கியிருந்த ராமன் இறந்து போயிட்டார் மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது அந்த கேஸ் மாதிரி இருக்கிறதுனால இவங்களும் ஹீரோவுக்கு இந்த தகவலை சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஹோட்டல்ல இருக்கிற யாரும் வெளியே போக கூடாது, அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ணணும் மாதிரி சொல்றாரு. ராமன் இறந்து போனது அக்கிராவுக்கு தெரிஞ்சிருது. அவர்கிட்ட நீ என்ன பேசுனேன்னு மாதிரி ஆரிக்கிட்ட கேக்குறாங்க. சும்மா நார்மலா தான் பேசுனேன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப போலீஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்க சொல்ற வரைக்கும் இங்கிருந்து போகக்கூடாதுன்னு மாதிரி இவங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப அக்கிராவுக்கு யாரோ ஒரு நபர் கால் பண்ணி பேசுறான். இந்த ராமனை பத்தி போலீஸ் கிட்ட நீ வாயே தரக்கூடாது மாதிரி மிரட்டுறான். இவங்களும் பயந்து போய் சரின்னு ஏத்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல அங்க வேலை பார்க்குற 3 பேரை ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் நீ அங்க என்ன பார்த்தேன்னு மாதிரி ஒரு பையன்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சார், ராமன் அங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதை கொடுக்கத்தான் நான் அங்க போனேன் மாதிரி இவனும் சொல்றான். சரி, ராமன் வேற யாருக்கிட்டையாவது பேசுனதை பார்த்தேன் மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. ஆமா சார், அவர்கிட்ட ஒருத்தர் பேசுனதை பார்த்தேன் மாதிரி இந்த பையனும் சொல்றான். ஆரி பேசினார்ல, அதைத்தான் இந்த பையன் சொல்றான். அடுத்து இவங்க 2 பேர்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஏதாவது அந்த இடத்துல பாத்தீங்களான்னு மாதிரி கேட்கிறாரு. சார், நான் ஒரு டாக்டர், எனக்கு ஏற்கனவே ராமன் சாரை தெரியும். ஆனா ராமன் சார் அந்த இடத்துக்கு வந்ததை நான் பார்க்கலன்னு மாதிரி அக்கிராவும் சொல்றாங்க. இதே விஷயத்தை தான் ஆரியாவும் சொல்றாரு. ஆக மொத்தம் இவங்க 2 பேருமே ராமன் சாரை பார்க்கலன்னு மாதிரி சொல்றாங்க. ஆரி எதையோ மறைக்கிறார் மாதிரி ஹீரோவுக்கு தோணுது. அதனால இவன் மேல ஒரு கண்ணு வைங்கன்னு மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இப்ப ஆரியும் எதுக்காக மறைச்சேன்னு மாதிரி அக்கிரா கிட்ட கேட்கிறாரு. போலீஸ் கிட்ட சொன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும், அதனாலதான் மறைச்சேன்னு இவங்களும் சொல்றாங்க. சரி, நீ எதுக்காக பேசுனத மறைச்சேன்னு அக்கிராவும் கேட்கறாங்க.
நானும் அதையே யோசிச்சுதான் மறைச்சேன் மாதிரி ஆரியும் சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் இந்த கேஸை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. இது வரைக்கும் 3 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த 3 பேருமே டாக்டரா இருப்பாங்க. அப்படி கொல்லப்படும் போது பக்கத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அதே சமயம் பூவும் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க கரண்ட் போகுது. இவரும் ஒரு மெழுகுவத்தி ஏத்துறாரு. இப்பதான் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த நம்ம காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மெழுகுவர்த்தி ஏத்திட்டு இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் வீட்டுக்கு லேட்டா தான் வராரு. இன்னைக்கு தான் இவங்களோட கல்யாண நாளா இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேஸை பத்தியே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்களும் கடுப்பாகி போனை பிடிங்கி தூக்கி போட்டுறாங்க. என்ன பண்றேன்னு இவரும் கோவப்பட்டு ஒய்ஃபை அடிக்க போறாரு. இதனால இவங்களும் அழுதுகிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போலீஸும் ராமனை பத்தி பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராமனுக்கு பெருங்கிற ஒரு பையன் இருக்கான். அதே மாதிரி ராமனை பாக்குறதுக்காக ஒரு வயசு பொண்ணு அடிக்கடி வீட்டுக்கு வருவா. அந்த பொண்ணை பத்தி அவ்வளவா தெரியாதுன்னு மாதிரி எல்லாம் சொல்றாங்க. யாரு அந்த பொண்ணுன்னு இவங்களும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இவங்க விசாரிச்ச எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, இறந்து போன அந்த 3 பேருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த 3 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வேலை பார்த்தாங்களா, அதை பத்தி விசாரிங்கன்னு மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோவும் தான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இறந்து போன நபருக்கு பக்கத்துல ஒரு புலி பொம்மை இருந்திருக்கும். பொதுவா புலி எங்க இருக்கும்னா காட்டுப்பகுதியில தான் இருக்கும். அது காட்டை குறிக்கிறதா கூட இருந்திருக்கலாம். அதனாலதான் 2வது கொலை காட்டுப்பகுதியில் நடந்திருக்கு. அதே மாதிரி 2வது கொலை நடந்த இடத்துல ஒரு சங்கு கிடைச்சது. சங்கு எங்க இருக்கும்னா கடல் பக்கத்துல தான் இருக்கும். அதனாலதான் கடலுக்கு பக்கத்துல 3வது கொலை நடந்திருக்கு. 3வது கொலை நடந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அதை கண்டுபிடிச்சா 4வது கொலை எங்க நடக்கும்ன்றத கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 பேருக்குள்ளேயும் என்ன சம்பந்தம், அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப டிராபிக் போலீஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஜோடி கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் என்ன பிரச்சனை மாதிரி கேக்குறாரு. சார், அவங்க குடிச்சிருக்காங்க, ஆனா குடிக்கலன்னு மாதிரி போய் சொல்றாங்க. நாங்க அவங்கள பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த ஜோடியை பாக்குறாரு. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. ஹீரோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கமெல்லாம் இருக்கும். இவர் வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் போதையில இருப்பாங்க. இப்ப நீ கர்ப்பமா இருக்க, இந்த டயத்துல குடிக்கலாம் மாதிரி கேக்குறாரு. நான் உண்மையிலே குடிக்கலன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. உன்னை பார்த்தாலே தெரியுதுன்னு மாதிரி இவரும் கோவப்படுறாரு. இப்ப கரண்ட்ல அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அடுத்த சீன்ல அகிராவும் நம்ம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆரியும் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நல்ல வேலை இருக்கு, எனக்கு இன்னும் சரியான வேலை அமையல, சீக்கிரம் செட் ஆயிரும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவ மாதிரி சொல்றாரு. சரி, வேலை விஷயமா வெளியே போயிட்டு வர மாதிரி சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப அகிராவும் டிவில நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் தொடர்ச்சியா நடக்கிற கொலைகளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, நம்ம டாக்டரை பார்த்ததை பத்தி போலீஸ்கிட்ட சொல்லலாம் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த மர்ம நபர் மறுபடியும் இவங்களுக்கு கால் பண்றான். என்ன போலீஸ்கிட்ட சொல்லலாம்னு யோசிக்கிறியா, அதை மட்டும் யோசிக்காத, அதுக்கப்புறம் ஒன்னையும் கொல்ல தயங்க மாட்டேன்னு மாதிரி சொல்லி மிரட்டுறான். இறந்து போன அந்த 3 பேருக்கும் என்ன தொடர்புன்னு விசாரிச்சிருப்பாங்க. இப்ப அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் எல்லாம் போட்டிருக்கு தெரிய வருது. அந்த மெடிக்கல் கேம்ப்ல 4வதா விஜய்ங்கிற ஒரு நபர் இருந்திருக்காரு. அந்த விஜயோட போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த டார்கெட் இவரா கூட இருக்கலாம், அவர் எங்க இருக்காருன்னு விசாரிங்கன்னு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ராமன் இறந்து போனப்ப அவருக்கு பக்கத்துல ஒரு கிளாஸ் கிடைச்சதுல, அதுல ஏதாவது தெரியுமான்னு மாதிரி வாங்கி பாக்குறாரு. எதுவுமே தெரியலன்னு அதை வச்சிடறாரு. இப்ப வச்சதை பாக்குற ஆட்கள் இருக்காங்களே, சார் அங்க பாருங்கன்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த கிளாஸ ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, அந்த லைட்ல வச்சிருப்பாரு. ரெஃப்ளெக்ஷன்ல ஒரு எலும்பு கூடு தான் தெரியுது. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த இடம் இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப விஜய் எங்க இருக்காரு மாதிரி விசாரிக்கிறாங்க. அவர் அமெரிக்காவில இருந்து இப்பதான் வந்திருக்காருன்னு தெரிய வருது. எங்க போக வாய்ப்பு இருக்குன்னு பயங்கரமா யோசிக்கிறாங்க. அவரோட சோசியல் மீடியாவில் இருக்கிற போஸ்ட்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பார்ட்டி சம்பந்தமான போட்டோலாம் நிறைய இருக்கு. இப்ப ஹீரோவும் ஒருவேளை இந்த பார்ட்டிக்கு போக வாய்ப்பு இருக்கு, இது எங்க நடக்குதுன்னு விசாரிங்கன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கத நமக்கு காமிக்கிறாங்க. அகிராவும் ஆரியும் இங்கதான் இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள உடனே அங்க போய் பாருங்கன்னு மாதிரி ஹீரோ சொல்லிருப்பாரு. அதனால சில போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கிற விஜயை கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப விஜயும் என்னாச்சுன்னு மாதிரி கேட்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும் மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக என்ன உட்கார வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் மாதிரி கேட்கிறாரு. இப்ப ஹீரோவும் இவங்க 3 பேரும் இறந்து போயிட்டாங்க, அந்த 3 பேரை பத்தியும் உங்களுக்கு என்ன தெரியும் மாதிரி கேட்கிறாரு. சார், நல்லா தெரியும், அவங்க 3 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்பதான் அமெரிக்காவில இருந்து வந்தேன், இவங்க இறந்து போன விஷயம் எனக்கு தெரியாதுன்னு மாதிரி சொல்றாரு. அவங்களோட அடுத்த டார்கெட் நீங்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி உட்கார வச்சிருக்கோம்னு சொல்றாரு. நீங்க 4 பேரும் எதுக்காக அந்த கேம்புக்கு போனீங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. சார், 4 பேர் இல்ல, மொத்தம் 5 பேர். ஏன்னா அந்த போட்டோவை எடுத்தது அகிராங்கிற ஒரு பொண்ணு தான், அவங்களும் எங்க கூட வந்தாங்கன்னு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு போறாங்க. ஹீரோவும் இதை பெருசா கண்டுக்காம நார்மலா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த ட்ரிங்க்ஸை இவரும் குடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இவருக்கு தொண்டையெல்லாம் அடைக்க ஆரம்பிக்குது.
அதே இடத்துல ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிடுறாரு. இதை பாக்குற ஹீரோவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆறாரு. அப்ப ட்ரிங்க்ஸை வச்சுட்டு போனவங்க தான் கொலையாளின்னு நினைக்கிறாரு. ட்ரிங்க்ஸ்னு ஒரு லேடி தான் சவுண்ட் கொடுத்து வச்சுட்டு போன மாதிரி இருந்திருக்கும். இப்ப ஹீரோவும் உடனே இந்த இடத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க மாதிரி சொல்றாரு. அதே மீறி யாராவது தப்பிச்சு போயிருக்காங்களா மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் யாரோ சுவத்துல எகிரி குதிச்சு தப்பிச்சிருக்காங்க மாதிரி தெரிய வருது. இப்ப அவர் உட்காந்துட்டு இருந்த டேபிள நல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயும் பூ வச்சிருக்கிறது தெரிய வருது. அதோட அவருக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்துனதுல ஒரு ஐஸ் கியூப் இருக்கு. இது கூட அடுத்த தடயமா இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல தொடர்ச்சியா டாக்டர்ஸ் கொல்லப்படுறாங்களே, அதனால அகிராவும் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இறந்து போன எல்லாருமே இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்படி பயப்படுறாங்க. இப்ப ஆரியும் கவலைப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு மாதிரி சொல்றாரு. ஆரியை பத்தி ஹீரோ விசாரிக்க சொன்னார்ல, இவங்களும் விசாரணை பண்ணிருப்பாங்க. ஆரி சின்ன பையனா இருக்கும்போது அம்மா கிட்ட சில ஆட்கள் தப்பா நடந்து சாகடிச்சிருப்பாங்க. இதனால கோவப்பட்டு இவனும் பதிலுக்கு அவங்கள சாகடிச்சிருப்பான். அதனால சின்ன பசங்க இருக்கிற ஜெயில தான் அவன் இருந்திருக்கான் மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டி பெருசா அவன் எந்த தப்பும் பண்ணலைன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. கொலையாளி வச்சுட்டு போன அந்த கிளாஸ்ல அவனோட கைரேகை கிடைச்சிருக்கும். இப்ப அதை செக் பண்ணி பாக்குறாங்க. பாக்குறவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன பிரச்சனைன்னு ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அதை பாக்குற ஹீரோவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆறாரு. ஏன்னா அந்த கிளாஸ்ல இருந்த கைரேகை ஹீரோவோட கைரேகோட மேட்ச் ஆகுது மாதிரி காட்டுது. அவன் தான் ஹேக் பண்ணி இதை பண்ணிருக்கான் மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல ராமனோட பையன் பெருகிட்ட வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பாவை யார் கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கேட்கிறாரு. அவருக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாதுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. ராமன் வீட்டுல இருக்கும்போது அப்பப்ப அந்த பாயல்ங்கிற பொண்ணு அடிக்கடி போன் பண்ணி பேசுவாங்க போல. இவங்க 2 பேருக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு மாதிரி இவருக்கு தெரியுது. ஒரு வயசு பொண்ணு அடிக்கடி வீட்டுக்கு வருவான்னு சொன்னாங்கல்ல, அந்த பாயல் தான் ராமனை பார்க்க அடிக்கடி வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவும் பாயல் இறந்து போன இடத்துக்கு பக்கத்துல உங்களோட போன் சிக்னல் காட்டுச்சு, நீங்க எதுக்கு அங்க போனீங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. என்னோட ஆராய்ச்சிக்காக சில பொருட்களை கலெக்ட் பண்றதுக்காக அங்க போனேன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. சரி இருக்கட்டும், எதுக்காக அந்த பார்ட்டிக்கு போனீங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துக்கு இவரும் வந்திருக்காரு போல. சார் ஜாலியா இருக்கத்தான் அங்க போனேன், மத்தபடி அவரை கொல்றதுக்காக நான் போகலன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்து அகிராவை கொல்லத்தான் வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. ஐஸ் கியூப அடுத்த தடயமா வச்சுட்டு போயிருக்கான்ல, ஒருவேளை பனி பிரதேசத்துல அடுத்த கொலை நடக்க வாய்ப்பு இருக்கான்னு மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப அகிராவும் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரீசர் மாதிரி ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க வைக்கிறதுக்காக வர்றாங்க. திரும்ப போகலான்னு பார்த்தா கதவை யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கூலிங் தாங்க முடியாம இந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அகிராவை பார்க்கணும்னு நினைச்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கிளம்பி வராரு. வந்து பார்க்கும்போது அகிரா சுருண்டு மயக்கத்துல கிடக்குறாங்க. இவரும் மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அகிரா இறந்து போன விஷயம் தெரிய வருது. ரூமுக்கு வெளியில தான் அவன் பூவை வச்சுட்டு போயிருக்கான். இப்ப எல்லாருக்கும் ஆரி மேலதான் டவுட் வருது. அவனோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பூ இவங்களுக்கு கிடைச்சதுல, அந்த பூவோட செடியை இவர் வீட்டுலதான் இருக்கு. அதனால இங்கேயே வச்சு இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஆரி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அகிரா சாகும்போது நீ எங்க இருந்தேன்னு கேக்குறாரு. இப்ப ஆரியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு மர்ம நபர் என்ன மயக்கமாக்கிட்டான், எங்க வச்சிருந்தான்னு தெரியல, மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன்னு மாதிரி சொல்றாரு. ராமன் சாகும் போதும் விஜய் சாகும் போதும் அந்த இடத்துல இவர் இருந்திருப்பாரு. அதனால ஆரி இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு ஹீரோவும் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. சார் சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல, நானே எப்படி அகிராவை கொலை பண்ணுவேன் மாதிரி எல்லாம் சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோவுக்கு இவர் மேலதான் சந்தேகம் இருக்கு. அடிச்சு விசாரிங்கன்னு மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஒரு டாக்டர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அதாவது விஜய் அந்த பார்ட்டியில இருக்கும்போது இந்த டாக்டர் அங்க இருந்திருப்பாரு. இவர் இருக்காருல, ஒரு குறிப்பிட்ட நபரை கவனிச்சிருப்பாரு. அவன் ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த இடத்துல நடந்திருப்பான். அதே மாதிரி டான்ஸும் ஆடி இருப்பான். அதனால இவரும் அவனை கவனிச்சிருப்பாரு. அவன் தான் இவங்க பேசிட்டு இருக்கும்போது ட்ரிங்க்ஸை எடுத்துட்டு வந்து தந்திருப்பான். அவன் தான் லேடி வாய்ஸ்ல பேசியிருக்கான் மாதிரி இவரும் சொல்லி புரிய வைக்கிறாரு. இவர் சொன்ன அடையாளத்துக்கும் ஆரிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஹீரோக்கு புரிய வருது. அப்படின்னா இந்த கொலையெல்லாம் ஆரி பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி கொலை நடந்த இடத்துலலாம் இவனோட கைரக மேட்ச் ஆகலைன்னு மாதிரி சொல்றாங்க. அதனால ஹீரோவும் இவனை அனுப்பி விடுங்க மாதிரி சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது பயங்கரமா டென்ஷன் ஆகி ஃபைல்லாம் தள்ளி வராரு. அதை எடுக்கலாம்னு நினைக்கும் போதுதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. அது என்னதுன்னா, எல்லாரும் சம்பந்தப்பட்ட டிவைஸ் எல்லாத்தையும் இவர் செக் பண்ணி பார்த்திருப்பாரு. ஆனா உருப்படியா எந்த தகவலும் கிடைச்சிருக்காது. ஒருவேளை கிளவுட் ஃபைல வச்சிருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி யோசிக்கிறாரு. இதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப உடனே பெருவுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பாவோட கிளவுட் ஃபைல செக் பண்ணணும், நான் கிளம்பி வரேன்னு மாதிரி சொல்றாரு. சரி வாங்கன்னு அவரும் சொல்றாரு. இப்ப காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. பார்த்தா கொலையாளி தான் வந்திருக்கான் போல. உடனே இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இவரும் தப்பிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றாரு. ஆனா இவரோட மண்டையிலே அடிச்சிட்டு இருக்கான். போலீஸ் வர்ற சவுண்டு கேட்ட உடனே இங்கிருந்து ஓடுறான். அதுங்களையும் கொலையாளிக்கு இதை பத்தி தெரிஞ்சிச்சான் மாதிரி ஹீரோவும் பயங்கரமா யோசிக்கிறாரு. இவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஆட்களும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. கைரேகை ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் தேறி வந்துடுறாரு. அதனால ஹீரோ இவர்கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. அப்பாவோட பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு.
அது மூலமா ராமனோட லேப்டாப்பை யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு வீடியோ ஃபைல் இவங்களுக்கு கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல தான் இவங்க 5 பேரும் சேர்ந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த ஊரை சேர்ந்த நிறைய பேர் ஒரே மாதிரியான பிரச்சனையை சொல்லியிருப்பாங்க. அது என்னதுன்னா, இவங்க சரக்கே அடிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா போதை ஏறின மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. சரி, நீங்க என்ன எடுத்தீங்கன்னு விசாரிச்சிருப்பாரு. எல்லாரும் தலைவலின்னு ஒரு மாத்திரையை தான் எடுத்தோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாத்திரைய ஒருத்தர் டாக்டர் கிட்ட தந்திருப்பாரு. டாக்டரும் அதை செக் பண்ணி பார்த்திருப்பாரு. அந்த மாத்திரை வயிற்றுக்குள்ள போன உடனே ஆல்கஹாலா மாறிடும். இது போதையா மாறுதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு மாதிரி தேட ஆரம்பிச்சிருப்பாரு. அதனாலதான் இவங்க எல்லாரையும் கொண்டிருக்கான்னு தெரிய வருது. அந்த ஊர்ல மட்டும்தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. அதனால அங்க போய் விசாரணை பண்ணணும் மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஒய்ஃபோட அப்பா அம்மா, ஒய்ஃபோட சொந்தக்காரங்க எல்லாம் அந்த ஊர்ல தான் இருக்காங்க. இவரோட மனைவி பல தடவை ஊருக்கு வாங்கன்னு ஹீரோவை கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா ஒய்ஃபோட வீட்டுல இவரை மாப்பிள்ளைய ஏற்றிருக்க மாட்டாங்க. அந்த கோபம் இவருக்கு இருக்கும். ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒய்ஃபோட ஊருக்கு போயிருக்க மாட்டாரு. இப்ப அந்த ஊருக்கு வந்து இவரோட மாமனார் மாமியாரை பார்த்து பேசுறாரு. அவங்களும் நார்மலா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் ஒரு நாள் போதையில இருந்திருப்பாங்க. ஆனா நான் குடிக்கவே இல்லைன்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது இவருக்கு சந்தேகமா இருக்கு. இங்க வரும்போது ஏதாவது மாத்திரை போட்டாலான்னு மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, தலைவலின்னு சொன்னா அதனால ஒரு மாத்திரையை வாங்கி தந்தோம் மாதிரி சொல்றாங்க. அந்த மாத்திரையை போட்டுட்டு தான் கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஊரை யாரோ குறி வச்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊரை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களான்னு மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல நாகா, சாமி அப்படின்னு ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்க. நாகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. 2 பேருமே சின்ன பசங்களா இருப்பாங்க. அதே மாதிரி சாமியை பொறுத்த வரைக்கும் அண்ணனா இருப்பாரு. அவருக்கு 2 பெரிய பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த பொண்ணுங்களை 2 பசங்க லவ் பண்ணுவாங்க. இவங்க ரவுடித்தனம் பண்றதுனால இந்த 2 பேரையும் கண்டுக்கவே மாட்டாங்க. சாமியோட 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் முடிவாயிரும். இந்த விஷயம் இந்த 2 பசங்களுக்கும் தெரிய வருது. எப்படியாவது அந்த பொண்ணுங்களை பழி வாங்கின மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால இவங்க வச்சிருந்த ஆப்பிள் ஜூஸ்ல சரக்கை கலந்து விடுறாங்க. கரெக்டா அவங்க 3 பேரும் சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆப்பிள் ஜூஸ் தான் குடியின் மாதிரி இவரும் தராரு. அதெல்லாம் வேணாம் மாதிரி அந்த பொண்ணுங்களும் சொல்றாங்க. இவர் குடிச்செல்லாம் காமிக்கிறாரு. அதை நம்பி அவங்களும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை குடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு போதை பயங்கரமா ஏற ஆரம்பிக்குது. நீயும் குடியின் மாதிரி அந்த சின்ன பொண்ணுக்கும் ஊத்தி விட்டுருவாங்க. இந்த சின்ன பொண்ணோட அண்ணன் இருக்கான்ல, இந்த பொண்ணு எங்கன்னு மாதிரி தேடி வரா. அப்ப 2 பேரும் போதையில இருக்கிறத கவனிக்கிறான். அதே சமயம் இந்த சின்ன பொண்ணு போதையில தெரியாம ஒரு கல்லுல இடிச்சிருவா. இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் மாதிரி தூக்கிட்டு போறான். இந்த பொண்ணுங்க குடிச்சிட்டு போதையில இருக்காங்கன்னு மாதிரி ஊர்க்காரங்கிட்ட இந்த 2 பசங்களும் பரப்பி விடுறாங்க. இப்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி அப்பாவும் அங்க வந்துடுறாரு. உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு மாதிரி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்ப இவரோட தம்பி நாகா அங்கதான் இருக்காரு. இவங்க 2 பேரையும் பாத்துக்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்னு மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. டாக்டரும் பலமா அடிபட்டதுனால குழந்தைய காப்பாற்ற முடியலன்னு மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி குழந்தையோட உடம்புல ஆல்கஹால் கலந்துருக்குன்னு மாதிரி சொல்றாரு. அது மூலமா கட்டாயப்படுத்தி தான் ஊத்தி விட்டுருக்காங்க மாதிரி இவருக்கு புரிஞ்சிருது. இந்த டயத்துல பொண்ணுங்களும் இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டு தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாங்க. இதனால அண்ணன் தம்பி 2 பேரும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் யாருன்னு மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த 2 பசங்களை பத்தி தெரிய வருது. அவங்க மேல புகார் கொடுக்கும் நினைச்சு இந்த 3 பேரும் சேர்ந்த மாதிரி பைக்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பசங்களும் இது ஒரு விபத்து மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல சாமி இறந்து போயிடுவாரு. ஆனா நாகாவுக்கும் அந்த பையனுக்கும் எதுவும் ஆகல. இப்ப நாகாவும் பையனை கூப்பிட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிருப்பாரு. இந்த ஊரை சும்மா விட மாட்டேன் மாதிரி சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அந்த 2 பேரும் தான் ஏதோ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு கடையில தான் தலைவலி மாத்திரையெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த நபர் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க யாரும் இல்ல. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு பக்கத்துல வித்தியாசமான ஒரு ஷூ ஒன்று கிடைக்குது. இதை வச்சு விசாரிக்கலாம் மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி ஷூவை யாருக்காவது செஞ்சு கொடுத்தீங்களான்னு மாதிரி கேட்கிறாரு. இந்த பஸ்ல இருந்து வந்துதான் ஒருத்தர் வாங்கினார் மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அந்த பஸ் கண்டக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பையனை பார்த்திருக்கேன், எப்பவுமே இந்த ஊர்ல தான் ஏறுவான் மாதிரி எல்லாம் சொல்றாரு. அந்த ஊருக்கு போனா ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்தே அந்த காலடி தடம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் ஒரு வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இவங்களும் துப்பாக்கி எடுத்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு இடத்துல யாரோ ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. அந்த இடத்துல நாகா தான் ஒளிஞ்சிருக்காரு. எதுக்காக இந்த விஷயமெல்லாம் பண்ணேன் மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. ஆமா, நான் தான் ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணேன் மாதிரி நாகாவும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இதை சுத்தமா நம்ப மாட்டேங்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு நாகாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதெல்லாம் உன் பையன் தானே பண்ணிருக்கான், அவன் எங்க இருக்கான்னு மாதிரி கேட்கிறாரு. நாகாவோட பையன் பேர் ரிக்கி அப்படிங்கிறது. ரிக்கி நல்லா படிச்சு டாக்டர் ஆயிருப்பான். எப்படியாவது அந்த கிராமத்தை பழி வாங்குற மாதிரி பேசியிருப்பான். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாத்திரையை ரெடி பண்ணிருப்பான். இந்த மாத்திரை ஒரு தடவை உடம்புக்குள்ள போயிட்டாலே அது ஆல்கஹாலா மாறிடும். நீங்க வேற என்ன மருந்து எடுத்துக்கிட்டாலும் அதுவும் ஆல்கஹாலா மாறிடும். அப்படித்தான் எல்லாரும் போதையா இருப்பாங்க. நாகா ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்து இந்த ஊர்ல ஒரு கடை மாதிரி போட்டிருப்பான். தலைவலின்னு வரவங்களுக்கு அந்த மாத்திரையை கொடுத்திருப்பான். போதையில இருக்கிற பொண்ணுங்களை ஊர்க்காரங்களா திட்டுவாங்கல்ல, இதை பார்த்து இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் இவங்க பண்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த 2 பொண்ணுங்களையும் ஊர்க்காரங்க ரொம்ப கீழ்த்தரமா கேவலமா பேசியிருப்பாங்க.
அந்த மன உளைச்சல் தாங்க முடியாம தான் அந்த 2 பொண்ணுங்களும் தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாங்க. இவங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவங்க 5 பேரும் மெடிக்கல் கேம்ப் போறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட ஊர் மக்கள் சில பேர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால இந்த 5 பேரையும் திட்டம் போட்டு ஒவ்வொருத்தரா ரிக்கி தான் கொலை பண்ணிருப்பான். அதே மாதிரி இவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பான். இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு ரிக்கி இறந்து போயிட்டான் மாதிரி நாகா சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்த ஹீரோ நம்ப மாட்டேங்கிறாரு. இப்ப ஹீரோட டீமும் அந்த லேப் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அவர் தங்கச்சி சம்பந்தமான நிறைய பொருள் வச்சிருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி ஒரு ரெக்கார்டிங் ஆடியோவை ஹீரோ கேட்கிறாரு. வருஷம் உன் கல்லறைக்கு வந்தா தான் நிம்மதி கிடைக்கும் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இன்னைக்கு தான் தங்கச்சி இறந்து போன நாளா இருக்கும். அந்த கல்லறைக்கு தான் போயிருக்கான் மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த கல்லறைக்கு முன்னாடி தான் ரிக்கி அழுதுட்டு இருக்கான். வந்த ஹீரோவும் இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப இவனும் தான் பண்ண விஷயத்த நியாயப்படுத்தி சொல்றான். அந்த ஊர்க்காரங்க கேவலமா கீழ்த்தரமா பேசினாலதான் என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதுக்காகத்தான் அவங்க எல்லாத்தையும் பழி வாங்கினேன். அதுக்கு தடையா இந்த 5 பேர் வந்தாங்க. அதனால அவங்களோட கதையை முடிச்சேன். அப்பா சொல்லி பெருவுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணணும் மாதிரி பெரு நினைச்சிருப்பாரு. அதனாலதான் அவனோட கதையை முடிக்க இவன் ட்ரை பண்ணிருப்பான். இப்ப ஹீரோவும் ஒன்னால தேவையில்லாம 5 உயிர் போயிருச்சு. அதே மாதிரி என்னோட ஒய்ஃபும் இறந்து போய் நான் கஷ்டப்படுறேன். அதே மாதிரி அந்த ஆரியும் கஷ்டப்படுறான். இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறேன் மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, இவனும் உயிருக்கு போராடிட்டு தான் இருப்பான். வரும்போது ஒரு மாத்திரை போட்டு தான் வந்திருப்பான். இப்ப ரத்த வாந்தி எடுத்து இங்கேயே இறந்து போறான். இதோட இந்த படம் முடியுது.